நடிகர் நாக சைதன்யா அவர்கள் சோபிதா துலிபாலாவை திருமணம் செய்ய போறாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, பாலிவுட் பிரபலத்தை மணக்க போறாங்க சமந்தா அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்றதை வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக விளங்குபவங்க தான் சமந்தா ரூத் பிரபு. அதுவும் விஜய் அவர்களுக்கு ஜோடி அப்படின்னா 90ஸ்களில் சிம்ரன் விஜய் ஜோடி போல அருமையாக பொருந்தியது இவருடைய முக அமைப்பு. தனது அழகு மற்றும் திறமையான நடிப்பாளர் ரசிகர்கள் மனதில் நீங்காதான் பிடிச்சாங்க. 2010ஆம் ஆண்டு சமந்தா திரையுலகில் அறிமுகமானாங்க. குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக வள வந்தாங்க. பல விருதுகளை வாங்கி இருக்கக்கூடிய சமந்தா தனது நடிப்பு திறமையை நிரூபிச்சிருக்காங்க. 2017 தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சிறிது காலம் என்னவோ மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. 2021ஆம் ஆண்டு இருவரும் பிரிந்து ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த பிரிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மை என்ன அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது. சமந்தா நாக சைதன்யாவை விவாகரத்து செய்த பிறகு அவரது காதல் வாழ்க்கை பற்றி வதந்திகள் விதவிதமாக பரவுச்சு. சமந்தா மற்றும் பாலிவுட் நடிகர் அர்ஜுன் கபூர் இடையே காதல் இருப்பதாக சொல்லப்படுது. இருவரும் சமூக வலைதளங்களில் ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டது இந்த வதந்திகளுக்கு மேலும் எண்ணெயை ஊற்றியது போல இருக்கு. இந்த வதந்திகளை இருவருமே உறுதிப்படுத்தவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சமந்தாவினுடைய படங்கள் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பிடிக்கும். காதல் வதந்திகளுக்கு இடையிலும் சமந்தா தனது தொழில் வாழ்க்கையில் பக்காவாக கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க சிறிது காலம் சினிமாவிலிருந்து விலகி இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரம் அர்ஜுன் கபூர் சமீபத்தில் மலைக்கா அரோராவை பிரிஞ்சிருக்கிறாரு. இந்த பிரிவுக்கு காரணம் சமந்தாவை திருமணம் செய்ய விரும்புவதாக சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் சமந்தா மற்றும் அர்ஜுன் கபூர் இருவருமே இந்த செய்தியை உறுதிப்படுத்தலை. வெறும் வதந்தியாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சமந்தா ரசிகர்களோ அர்ஜுன் கபூர் வேண்டாம் சமு அப்படின்னு கெஞ்சி போஸ்டர்களை போட்டு வராங்க. அர்ஜுன் கபூருக்கு 39 வயதாகுது. மலைக்கா அரோராவுடன் சுற்றி பிரேக்கப் ஆனவர். அதனால ரசிகர்கள் சமந்தாவிடம் கெஞ்சிபடி போஸ்டர்களை அள்ளி தெளித்து வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க இருவரும் இதை பற்றி தான் சொல்லுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க, இப்போ பார்த்தோன்னா திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக ஒரு மூத்த அரசியல் பார்த்தோன்னா பிரபலம் ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவர் பார்த்தோன்னா காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவராகவும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுப்பு உறுப்பினராகவும் இளங்கோவன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காரு. அதோட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் பார்த்தோன்னா ஈரவனுடைய தந்தையான EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதோட EVKS இளங்கோவன் 1,10,156 வாக்குகள் பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து களமிறங்கிய அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு 43,923 வாக்குகள் மட்டுமே பெற்றார். இதனால் பார்த்தோன்னா நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இளங்கோவன் அவர்கள். தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்ற நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பிறகு வீடு திரும்பினார். தொடர்ந்து கடந்த ஜூலை மாதங்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழகத்தினுடைய பல நிகழ்ச்சிகள் காங்கிரஸ் நிகழ்ச்சிகளையும் பொதுக்கூட்டங்களையும் கலந்துக்கிட்டார். இந்த நிலையில் திடீர் உடல்நல கோளாறு காரணமாக இளங்கோவன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொடர் கண்காணிப்பில் இருக்கிறாரா. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததாகவும் சொல்லப்படுது. நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.